கூடங்குளம் அணு உலையாக இருக்கட்டும், நம்ம கல்பாக்கு அணு உலையாக இருக்கட்டும், இது மக்கள் நலன் என்ன பிரச்சனை உண்டாக்கியிருக்கு, சுற்றுச்சூழலுக்கு என்ன பிரச்சனை உண்டாக்கு என்பதற்கான அசஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணணும். அது பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கணும். அப்படி தொடர்ச்சியான அந்த விவாதத்தை நாம் வந்து செஞ்சுக்கிட்டே வரோம். அது அன்றிலிருந்து நடந்துட்டு இருக்கு. இந்த 2011 இருந்தது. இது 2012, 13 வரைக்குமே இந்த வழக்கு அப்படி தொடர்ச்சியானது. அதற்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா, கெயில் பைப்லைன் கொண்டு வராங்க அப்படின்னு 8 மாவட்ட விவசாயிகள் வந்து அது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவர்களோடு நாம் சேர்ந்து பணியாற்றினோம். அதே காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரினோ ஆய்வு திட்டத்தை பொட்டிப்புறம் கிராமத்தில் தேனி மாவட்டத்தில் அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து அறிவித்தாங்க. ஸோ அந்த திட்டம் என்னென்னா, அந்த பொட்டிப்புறம் கிராமத்தில் மலைப்பகுதியில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு டனலை தோண்டி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் அளவுக்கான பாறைகளை வெடி வச்சு தகர்த்து எடுப்பது. வாருங்கள், இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறியின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவோம். இம்மண்ணின் நலம் மீட்போம். கோஆப்டெக்ஸின் மாதாந்திர சேமிப்பு திட்டம், சிறப்புரிமை அட்டை திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால சிறப்பு தவணை விற்பனையுடன் அனைவருக்கும் எங்களின் முழங்கணிந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களுடன் என்றென்றும் அன்புடன் உங்கள் கோஆப்டெக்ஸ் கடலூர் மண்டலம்.